மகாசிவராத்திரி பார்ட் 6. சிவன் எப்போது உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக தலையிடுகிறார்? சிவன் எப்போதும் அமைதியாக இருப்பார். ஆனால் ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையை அவர் உடைத்தே ஆக வேண்டும் என்றால் அந்த நாள்தான் மகாசிவராத்திரி. பார்ட் 6 மைய உண்மை. மனிதன் நினைக்கிறான், சிவன் எனக்கு உதவவில்லை. உண்மை என்ன தெரியுமா? சிவன் உதவுவதில்லை. சிவன் தலையிடுகிறார். சிவன் எப்போது தலையிடுகிறார்? சிவன் உங்கள் வாழ்க்கையில் தலையிடுவது நீங்கள் மாற்றத்தை தவிர்க்கும்போது, கர்ம பாடம் மீண்டும் மீண்டும் வந்தபோது, அகங்காரம் உச்சத்தில் இருக்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலை வந்தபோது, அப்போது சிவன் அமைதியாக இருக்க மாட்டார். சிவன் தலையீட்டின் அடையாளங்கள். இந்த அறிகுறிகள் வந்தால் கவனியுங்கள். திடீர் முறிவு, ரிலேஷன்ஷிப், ஜாப், ஹெல்த், மைண்ட். எதுவும் கட்டுப்பாட்டில் இல்லாத உணர்வு. தனிமை, யாரும் புரியாத நிலை. பழைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றுதல். இது தண்டனை அல்ல, இது மறுஉருவாக்கம். மகாசிவராத்திரி இரவில் நடப்பது. இந்த இரவில் கர்ம வட்டம் மெதுவாக தளர்கிறது. பழைய வாழ்க்கை பேட்டர்ன் உடைக்கப்படுகிறது. உள்ளே மறைந்த உண்மை மேலே வருகிறது. மனிதன் நான் என்ற மாயத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறான். அதனால்தான் இந்த இரவு அமைதியாகவும் தீவிரமாகவும் இருக்கும். பார்ட் 6 ரகசிய சத்தியம். சிவன் உங்களை காயப்படுத்துவதற்காக, உங்கள் வாழ்க்கையை உடைக்கவில்லை, உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான். சிவன் தலையிட்ட பிறகு என்ன நடக்கும்? வாழ்க்கை மெதுவாக தெளிவாகும். தேவையில்லாதவர்கள் விலகுவர். பயம் குறையும். உள்ளுணர்வு அதிகரிக்கும். தனக்குள் தனி சக்தி இருப்பது உணரப்படும். இது தான் சிவன் அருள். இந்த மகாசிவராத்திரி உங்கள் வாழ்க்கை சிதறினால் பயப்படாதீர்கள். சிவன் உங்களை சரிசெய்கிறார்.